நீ இருந்தாலும் என்ன நல்ல காரியம் செய்யுங்க. சரியா? அப்ப இதை வந்து பார்த்துக்கொள்ள வந்து 13. சரியா? 13வது கேள்விக்கு வந்து பிள்ளையார் 3வது விடைகளாக அமைகின்றது. அடுத்தது 14. பன்னிரு ஆழ்வார்கள்ல வந்து பிள்ளையார் சடகோபர் என்ற பெயரை கொண்ட ஆழ்வார் யாரா இருப்பார்? நம்மாழ்வார். எஸ், நம்ம ஆழ்வார். அப்ப உங்களை இப்படி கேட்கலாம், முதல் 3 ஆழ்வார்கள் அடங்கிய தொகுதி யார்? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகே, பொய்யாளர் ஒருத்தர். இந்த அமர வேதங்கூர் வேதமோர் 4 மோதி இந்த பாடல் யார் பாடினது? தொண்டரடி பொடியாழ்வார் சார். குட், தொண்டரடி பொடியாழ்வார். சரியா? இது வந்து இதுலயும் வந்து இருக்குது, எங்க தொண்டமனார் பேப்பர்லயும் வந்து இந்த கேள்விகள் வந்து வந்திருக்குது, அதை பார்த்துக்கொள்ள. ஓகே, அபினி மிச்ச பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவீங்க இல்லாட்டி? ஓகே, வேண்டாம், நான் ப்ரொவைட் பண்றேன். அடுத்தது 15வது கேள்வியை பாருங்க. பாரத தாட்ப நிர்ணயம் என்ற நூலை எழுதிய வேதாந்தி. மத்துவர். குட், மத்துவர். சரியா? பாரத தாட்ப நிர்ணயம் வேற என்னத்துக்கு பாரத தாட்ப நிர்ணயம் என்ற எழுதினவர்? எந்த நூலு? குட், மகாபாரதத்திற்கு தான் பாரத தாட்ப நிர்ணயம் என்ற பேர்ல வந்து பிள்ளைகள் சார் நீங்க ஒரு பேசுறது எழுதியிருக்கிறார். சார். இப்போ ஓகேயா? ஓகே சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க அந்த கேள்வியை. பாரத தாட்ப நிர்ணயம் என்ற நூலை எழுதிய வேதாந்தி. மத்துவர். மகாபாரதத்துக்கள் இருக்கிறார் பாரத தாட்ப நிர்ணயம் அண்டு. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. 16. சிவனின் அருவுருவ திருமேனிகள் இலைகளாக கூறும் சைவ சித்தாந்தம். சிவனின் அருவுருவ திருமேனிகளாக கூறும் இலைகளான சைவ சித்தாந்தம் எந்த விட வேறு? சிவனின் எத்தனை? சொல்லுங்க பிள்ளையார். 3வது சார். வேற யாராவது? 2வது சார். 2. இரண்டாவது விடைகளாக அமையும். எஸ், ஓம், இரண்டாவது விடைகளாக வந்து பிள்ளைகள் அமையும். சரியா? என்று சொன்னால் சிவம், சக்தி, நாதம், பிந்து. சரி, இது வந்து பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த சிவ திருமேனிகளுக்குரிய வந்து பிள்ளைகள் சொல்லப்படுகிறது. அதையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க, கொஞ்சம் வேகமா போவோம். விநாயகரின் திருவருவில் எழுத்தாணி பிடித்து கரம் உணர்த்தும் தத்துவம். விநாயகரின் திருவுருவில் எழுத்தாணி பிடித்த கரம் உணர்த்தும் தத்துவமா? படைத்தல். எஸ், படைத்தல். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த பிள்ளையா. சரியா? விநாயகரை பற்றி தெரியலன்னு சொன்னா பிறகு என்ன? சரியா? அப்ப 17வது கேள்விக்கு வந்து பிள்ளைய சொன்னா முதலாவது விடைகளாக அமைந்தது. 18. 14 சித்தான சாஸ்திரங்களில் முடிமணியா திகழ்வது. 14 சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் முடிமணியா திகழ்வது யாரா சொல்லுங்க? 18வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லலாம். யாராவது சொல்லுங்க. சிவஞான போதும். என்னதுமா? கதைங்க. சிவஞான போதம். குட், சிவஞான போதம். ஓகே. 14 மெய்கண்ட சாஸ்திரங்களை முடிமணியா திகழ்வது. இந்த சைவ சித்தாந்தத்துக்கு உங்களை கேட்கக்கூடிய கேள்வி என்று சொன்னால் இந்த சிவஞான போதத்தினுடைய ஆசிரியர் யாரு? மெய்கண்ட தேவர். மெய்கண்ட தேவர். ஓகே. சித்தாந்த அட்டகம் என்ற நூலை எழுதியவர் யாரு? உமாவதி சிவாச்சாரி. உமாபதி சிவாச்சாரியார். சைவ சித்தாந்தங்கள்ல வந்து காலத்தால் முற்பட்ட நூல் எது? திருவுந்தியார், திருக்கழிச்சுப்படியார். திருவுந்தியார், திருக்கழிச்சுப்படியார். ஓகே. ரவுரம ஆகம பொருளை வந்து விளக்கும் சைவ சித்தாந்த சாஸ்திர நூல் எது?
ரௌரவ ஆகம பொருளை விளக்கும் சைவ போதம். சித்தாந்த சாஸ்திர நூல். சிவஞான போதம். குட். சிவஞான போதம். இந்த சிவஞான போதத்துடைய ஆசிரியர் மெய்கண்டா. இந்த சிவஞான போதத்துடைய வழிநூல் சிவஞான சித்தியார். அதனுடைய ஆசிரியர் அருணதி சிவாச்சாரியார். எத்தனை சூக்தங்களை கொண்டு வந்து காண முடிகின்றது? சார் ரௌரவ ஆகம பொருள் விளக்கும் நூல் என்ன? சிவஞான போதம். சிவஞான போதுமா சார்? ஓம் சிவஞான போதம். 12 சூத்திரங்கள் தானே சார்? 12 சூத்திரங்கள். என்னுடைய 2 பிரிவுகள் பெறபக்கம் சுவக்கம் என்ற 2 பிரிவுகள் காணப்பட்டன. அடுத்தது உண்மை விளக்கத்தினுடைய ஆசிரியர் மனவாசம் கடந்த தேவன். உண்மை விளக்கமா சார்? திருவதிகை மனவாசம் கடந்த மனவாசகங்கள் தேவை. ஓகே. சிவஞான போதத்தின் சார்பு நூல் சிவபிரகாசம். சிவப்பிரகாசம். இந்த 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல ஒரு திருவருளின் பயனை விளக்குகின்ற நூல் என்று கேட்டா திருவருட்பயனை விளக்குகின்ற நூல். 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல திருவருளின் பயனை விளக்குகின்ற. ஓ, அதுலயே விட இருக்கு. சொல்லுங்க, கட்டிக்கார பிள்ளை என்ன சொல்லலாம்? திருவருளின் பயனை விளக்கு. என்னது? குட். திருவருட்பயன். ஓகே. அப்ப சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்ல ஒரு வினாவிடை அமைப்புல இருந்த நூல் உண்மை நெறி விளக்கம் இல்ல. சைவ சித்தாந்த சாஸ்திரம். குட். வினாவென்பா. வினாவென்பா. ஓ, வினாவென்பா தான். அப்ப சிவமாதல் வேதம் சித்தாந்தமாகும் என கூறியவர் திருமூலர். திருமூலர். ஓகே. உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். கடல் தண்ணி. என்ன சாசி? இப்ப சொன்ன கேள்வி சொல்லுங்களேன் சார். சிவமாதல் வேதாந்தம் சித்தாந்தமாகும் என கூறியது. சிவமாதல் வேதாந்த சித்தாந்தம் ஆகும் என கூறியது திருமூலர். ஓகேயா? ஓகே சார். அடுத்தது உங்களோட கேள்வி கேட்கிற சொல்லுங்க. அப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குப்பா, மேற்கட்டிக்கார பிள்ளைகள். கடல் தன்னுள்ளே உப்பையும் தண்ணீரையும் கொண்டிருப்பது போலவா? இந்த கடலானது வந்து தன்னுள்ளே உப்பையும் தண்ணீரையும் கொண்டிருப்பது போல இறைவன் தன்னுள்ளே ஆன்மாவையும் கொண்டுள்ளான் என குறிப்பிடும் நூல். யாரா சொல்லுங்க. திருவருட்பயனா? இல்ல. சிவபிரகாசம். இல்ல. உபநிடதம் தானே சார்? இல்ல. குட். சிவஞான சித்தியார். ஓகே. இந்த கடல் வந்து தன்னுள்ளே உப்பையும் தண்ணீரையும் கொண்டிருப்பது போல இறைவன் தன்னுள்ளே ஆன்மாவையும் கொண்டுள்ள என குறிப்பிடும். இந்த கேள்வி நான் தந்த நான் போய் எடுத்து பாருங்க. போய்யண்டா முன்ன வந்தாக்க சிவஞான சித்தியார். சரி, அப்படியே வந்து சொன்னா நிறைய கேள்வி இருக்கு பிள்ளையார் இந்த இதுக்கு சைவ சித்தாந்தத்துக்கு. சதசத்தன் என்னத்தை வந்து பிள்ளையார் அழைக்கப்படுவது தெரியுமா யாருக்காவது? சதசத்தன் அழைக்கப்படுவது ஆன்மா. சொல்லுங்க பிள்ளையார். சரி. எஸ். இந்த 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள் ஒரு நடுநாயகமாக விளங்கும் நூல். 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல ஒரு நடுநாயகமாக விளங்கும் நூலா? சிவஞான போதம். குட். சிவஞான போதம். அப்ப இந்த கேள்விக்கு சொல்லுங்க. அப்ப விட சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை, சிவஞான சித்திற்கு மேல் ஒரு சாத்திரம் இல்லை என குறிப்பிடும் நூல். சிவஞான சித்தியார் சார். குட். சிவஞான சித்தியார். ஓகே. சிவஞான சித்தியார்.
அந்த இது தெரியுமா, சிதம்பரத்துல வந்து ஏறாத கொடியை வந்து ஏறுவதற்கா பாடப்பட்ட நூல்? கொடிக்கவி. கொடிக்கு கொடிக்கவி. ஆகமந்த மலம் என்று அழைக்கப்படுறது என்ன மலம்? ஆணவம். ஆகமந்த மலம் என்று அழைக்கப்படுகின்ற மலம் தான் கேட்டனா. ஆணவமலம். என்னது? ஆணவம் தான் சார். கண்மமும் மாயை. சரியா? நிறைய அந்த பிள்ளைகள் சைஸ் சொன்னா இன்னைக்கு முடிக்க முடியாது, நிறைய கேள்வி இருக்குது. நாங்க அடுத்த கேள்வியை பார்த்து கொண்டு போவோம். சரியா? ஆகவே வந்து 18வது கேள்விக்கு தெரியும். சரியா? 19வது கேள்வியை பாருங்க. தசகாரியங்களை நாடி சென்று சிவனுபூதி பெற வழிகாட்டிய சித்தாந்த நூலா? சொல்லுங்க அப்ப. எழுத்து முழங்கலோடியா. தசகாரியங்களை நாடி சென்று சிவனுபூதி பெற வழிகாட்டிய சித்தாந்த நூல் சொல்லலாம், தெரியுமா? உண்மை நெறி விளக்கம் வெளியே வச்சுக்கொள்ளுங்க, தேவைப்படும். உண்மை நெறி விளக்கம். அடுத்த கேள்வியை பாருங்க. 20வது. இந்த கலைக்களஞ்சியம் எனும் தொகுதியை வெளியிடுவது சொல்லுங்க அப்போ. இருபதாவது கேள்வி. அகில இந்து மாமன்றம் இல்ல சார் சைவ வித்யாவிருத்தி இல்ல, இந்து சமய கலாச்சார திணைக்களம். இந்து சமய கலாச்சார திணைக்களம். சரி, இந்து சமய கலாச்சார திணைக்களம். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து 21வது கேள்வி. கலியுகத்தில் அசுரதி கேட்டவனோட சாசனங்களை குறிப்பிட என்ன? யாரு? ராஜசிம்மன். ராஜசிம்மன். என்னுடைய மறுபெயர்கள் தெரியும் தானே, சொல்லுங்க. தெரிஞ்ச ஆக்கள் யாராவது? சூடாமணி. ஆகமப்பிரியன். ஆகமபக்தன். ஆகமப்பிரியன். சரியா? நான் உங்களுக்கு ஏற்கனவே இது பாடமாக்குறதுக்கு வந்து நான் உங்களுக்கு இல்ல சொன்னேன். சிவசூடாமணி சங்கர பக்தனை கூட்டிக் கொண்டு என்னுடைய ஆகம பிரியனே ரிசிவாலஞ்சனே சைவ சித்தாந்த மார்க்கமாய் உன்னை நான் காதலித்தேன் என்ற ஒரு வினாவை வந்து நாங்க தொடுப்போமாக இருந்தால் இதுக்குள்ள வந்து இவருடைய விடைகள் வந்து எடுக்கலாம். என்னது? சிவசூடாமணி சிவசூடாமணி சங்கர பக்தனை கூட்டிக் கொண்டு என்னுடைய ஆகம பிரியனே ரிசிவாலஞ்சனே சைவ சித்தாந்த மார்க்கமாய் உன்னை நான் காதலித்தேன். ஆகம பிரியனே ரிசிவாலஞ்சனே சைவ சித்தாந்த மார்க்கமாய் உன்னை நான் காதலித்தேன். சரியா? அடுத்த 22வது கேள்வி பாருங்க. இந்த முற்றிப்பேத்தின் போது வறுத்த வித்து போன்று வெளிக்கட்டு நிற்கும் மலம். ஆணவ மலம். சரி, உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆன்மாக்களினை கேவலப்படுத்தின கேவல கிழத்து சொல்லுகிற மலம். நானே பெரியவன், என்னை விட பிறரோவ சில 8 வகையான இயல்புகள் இருப்பதாக எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இது இந்த ஆணவ மலம்.
பஞ்சபூத தலங்கள்ல வந்து புள்ளிகள் பிரபுலிங்கம் குறித்து நிற்கும் தலம் சொல்லுங்க. 23 சொல்லக்கூடிய இடம் சொல்லுங்க. என்ன தலம்? 5 சொல்றீங்க. ஒரு பிள்ளை 5 சொல்றாங்க. வேற யாராவது? காஞ்சி எஸ், காஞ்சி. இதுல ஆகாயத்தின் அம்சமாகவும் சொல்லப்படுற தலம் என்ன தெரியுமா? சிதம்பரம். எது? சிதம்பரம் சிதம்பரமா திருவண்ணாமலைன்னு சொன்னது? திருவள்ளுவர் ரிஷி, திருக்கார்த்தி கார்த்தி, திருவனைக்கா நெருப்பு. எஸ், ஓகே. அந்த அவனே சொல்லி முடிச்சுட்டான். சரிதானே? அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நாம வந்து இனி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்த 24வது கேள்வி. பஞ்சபூதம் என்ன சசி? இப்ப சொன்னதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களே அந்த கொடியன. சசி, நான் உனக்கு ஒன்று பிறகு அனுப்பி விடுறேன். பக்கம் எனக்கு முடிக்கணும் சசி இந்த பேப்பர். சசி சரி சார். சசி, இந்த பேப்பர் முடிக்கணும், நான் உனக்கு அனுப்பி விடுறேன் பிறகு. அடுத்த பாருங்க பிள்ளைகள், என்ன கேள்வின்னு சொன்னால் 24. பஞ்சபூதம் காரணமாக ஆன்மாவுக்கும் வேறும் கன்மத்திற்கு வழங்கப்படும் பெயர்? பஞ்சபூதம் காரணமாக ஆன்மாவுக்கு வேறும் கன்மத்திற்கு வழங்கப்படும் பெயர். சரி, ஓகே. இது எங்க கேட்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். இது என்ன அழகுக்கு இருந்த பாசம் சைவ சித்தாந்தம் எனக்கு தெரியும்.